12ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 9.4ல் மூணாவது கணக்கில் கொடுத்துருக்கிறது e power sin inverse of x sin inverse of x by root of 1 minus x square into dx. இதோட தொகை மதிப்பு கண்டுபிடிக்கணும். முதல்ல என்ன செய்ய போகிறோம், t is equal to sin inverse of xன்னு எடுத்துப்போம். t is equal to sin inverse of x பிரதியிடல் முறை. இதை வகைப்படுத்தினா tக்கு dtன்னு வரும். sin inverse of x வகைப்படுத்தினா 1 by root of 1 minus x square into dx is equal to integral e power sin inverse of x. sin inverse of x என்ன t, e power t, அப்புறமேலுக்கு ஒரு sin inverse of x இருக்கு, அதுக்கு ஒரு t, மீதி என்ன இருக்கு 1 by root of 1 minus x square dx. அதுதான் இங்கே இருக்கு. இது எதுக்கு பதிலாக வருதுன்னா dtக்கு பதிலாக வருது. இந்த மாதிரி எளிமை பண்ணிக்கிறோம் முதல்ல. அடுத்தது லிமிட் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் மாறும். கணக்கில் கொடுத்துருக்கிற மதிப்பு வந்து லிமிட்டு மேல் எல்லை கீழ் எல்லை ரெண்டுமே வந்து எதை பொறுத்து கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸை பொறுத்து கொடுத்துருக்காங்க. எக்ஸுக்கு தான் வந்து 0, எக்ஸுக்கு தான் 1 by root 2 கணக்கில் கொடுத்துருக்குது. நம்ம டீன்னு நம்ம எதை எடுத்துருக்குறோம், சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு மாற்றிருக்கோமா. இப்போ டீக்கு என்ன லிமிட்டு வரும் அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக முதல்ல 0, எக்ஸுக்கு பதிலாக 0ன்னா டி இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0ன்னு வரும். 0ங்கிறது சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0ங்கிறது சைனோட எந்த மதிப்புக்கு வரும்னா சைன் 0 0, சைன் இன்வர்ஸும் சைனும் போயிடும். அப்போ டி இஸ் ஈக்குவல் டு என்ன வருது 0. அடுத்தது அதே போல் டி இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுக்க போகிறோம் 1 by root 2ன்னு தரப்போகிறோம். 1 by root 2ங்கிறது சைனோட எந்த மதிப்புக்கு வரும் அப்படின்னா சைன் 45, அதாவது பை பை 4. இதில் சைன் இன்வர்ஸும் சைனும் கேன்சல் ஆகிடும். டிசி ஈக்குவல் டு பை பை 4ன்னு வருது. 0 1 by root 2ன்னு இருந்தது, இப்போ 0 to பை பை 4ன்னு மாறிடுச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் பெர்னூலிஸ் தேற்றத்தை பயன்படுத்தி விடை கண்டுபிடிக்கணும். u ஈக்குவல் டு என்ன வரும், யூங்கிறது t, அடுத்தது இருக்கிறது dv. dv அப்படிங்கிறது என்னன்னா e பவர் t இன்ட்டு dtங்கிறது தான் dv. u ஈக்குவல் டு t இன்டகரல் e பவர் t dt அப்படிங்கிறது தான் dv. இதை தொகைப்படுத்தினோம்னா இன்டகரல் dv அப்படிங்கிறத தொகைப்படுத்தினா vன்னு வரும். e பவர் t தொகைப்படுத்தினா e பவர் t தான் வரும். அடுத்தது என்ன செய்ய போகிறோம், யூவை வகைப்படுத்தினோம்னா u டேஷ் ஈக்குவல் டு டீயை வகைப்படுத்தினோம்னா x 1. அதே போல் இங்கே v1 என்னன்னா தொகையிடல். e பவர் t வகைப்படுத்தினாலும் சரி தொகைப்படுத்தினாலும் e பவர் tக்கு e பவர் t தான். அடுத்ததா பெர்னூலிஸ் தேற்றம் என்ன, இன்டகரல் u dv ஈக்குவல் டு uv மைனஸ் u டேஷ் இன்ட்டு v1 ப்ளஸ் u டபுள் டேஷ் இன்ட்டு v2 u 3 டேஷ் இன்ட்டு v3 ப்ளஸ் எக்ஸட்ரா. இதில் அப்படியே பிரதியிடுவோம். கணக்கில் இருக்கிறத அப்படியே பிரதியிட்டோம்னா என்ன வரும் பாருங்கள், யூங்கிறது என்ன t, யூக்கு பதிலாக t, v அப்படிங்கிறது என்னென்னா e பவர் t மைனஸ் u டேஷ் அப்படிங்கிறது என்னென்னா 1, v1ங்கிறது என்னென்னா e பவர் t. அதுக்கப்புறம் எதுவும் இல்லை, இதான் மதிப்பு. இதில் வந்து என்ன செய்யணும், அந்த எல்லைகள் மதிப்பு இருக்குல்ல, எல்லை என்ன 0 to பை பை 4, 0லேருந்து பை பை 4 வரைக்கும் இருக்கு இல்லையா, அந்த மதிப்பை பிரதியிடணும். இப்போ மதிப்பை பிரதியிட்டோம்னா பாருங்கள், முதல்ல பை பை 4, டீக்கு பதிலாக பை பை 4 e பவர் பை பை 4 மைனஸ் e பவர் பை பை 4. இப்போ அப்பர் லிமிட் மேல் எல்லை மதிப்பு கொடுத்தாச்சு. அடுத்தது 0 கொடுக்க போகிறோம். டீக்கு பதிலாக 0 கொடுத்தா 0 இன்ட்டு இதை பெருக்கிறப்ப என்ன வரப்போகுது 0 தான் வரும். மைனஸ் e பவர் 0 ஈக்குவல் டு பை பை 4 e பவர் பை பை 4 மைனஸ் e பவர் பை பை 4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். e பவர் 0வோட மதிப்பு என்ன வரும்னா 1ன்னு வரும். என்ன செய்யலாம்,
இதில் வந்து ரெண்டுத்துலேயுமே e⁴ இருக்கிறதுனால அதை வெளியில் எடுத்துரும். எடுத்துட்டா மீதி உள்ளார என்ன இருக்கும்? இதை வெளியில் எடுத்தாச்சு, மீதி π/4 இருக்குது. மைனஸ் இதை வெளியில் எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல 1 இருக்கும், ப்ளஸ் தனியாக இருக்கிற 1. இதுதான் நம்ம கணக்கில் கேட்டிருக்கிற 3வது கொஸ்டினுக்கான விடை. அவ்வளோதான். ஓகே.